நரசிம்மர் கோவிலுக்கு போங்க, அங்கே வந்து பானகம் சமர்ப்பிச்சுட்டு வாங்க. பானகம் சமர்ப்பிச்சுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு மொத்தமாக பார்க்க போனீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம், எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நினைத்தபடி நடக்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அமையும். குடும்பத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கக்கூடிய காலகட்டம். ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். சுப விரயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஜாக்பாட் இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தாலேயானால் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு எம்என்சி கம்பெனியில் சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள், பெரிய ஏற்றமான பொசிஷன் ரைஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்னு பார்த்தாலேயானால் 8/4/2026 10/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தில் வந்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்க. ரங்கநாத பெருமாளையும் தாயாரையும் ஒரு தடவைக்கு 2 தரம் போய் சேவிச்சுட்டு வாங்க. சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல விலகிச் செல்லும்.